உறுதியாக டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டுக்கு ஒரு ரிஃபார்ம் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் உடைய லீக்கேஜஸ், எக்ஸாமினேஷன்ஸ் உடைய லீக்கேஜஸ், இதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக ஒரு ரிஃபார்ம் வேணும்னு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குரலுக்கு எப்பொழுதும் ஒட்டுமொத்த தமிழகமும் சரி, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் சரி துணை நிற்பார்கள், துணை நிற்கின்றோம். அதில் எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றோம். இன்றைக்குதான் டெல்லியிலிருந்து ஒரு போராட்ட குரல், ஆனால் தங்கை அனிதாவிலிருந்து எண்ணற்ற சகோதர சகோதரிகள் தமிழ்நாடு இழந்திருக்கு. அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. டெல்லியுடைய குரலுக்கும் தமிழ்நாடு குரலுக்கும் ஒரு முழு வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய தமிழகத்துடைய குரல், எங்கள் முதலமைச்சருடைய குரல், தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரல், தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், தமிழக இளைஞர்களுடைய குரல் ஒட்டுமொத்தமாக நீட்டை அபாலிஷ் பண்ணணும், நீட்டை நீக்கணும், பேன் செய்யணும். இதற்கான குரல் அரசியல் ரீதியாகவும் சரி, மற்ற வழிகளிலும் சரி, நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறோம். கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், அந்த வழி எங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் நான். மாணவர்கள், கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் நீட் இல்லாமலேயே இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை உருவாக்கிய மாநிலம் இது. நம்பர் 1 மாநிலம் மருத்துவத்துறையில். இதை எப்பொழுதும் நாங்கள் உறுதியாக எதிர்க்கிறோம். வெறும் அரசியல் காரணங்களுக்காக அல்ல, ஏழை எளிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட் கோச்சிங் கிளாஸ் உடைய காஸ்ட்லி வேல்யூ பாத்தீங்கன்னா யாராலையும் அதுக்கான ஃபீஸை கட்டவே முடியாது. இது ஒட்டுமொத்தமாக தமிழக மாணவர்கள் எதிரானங்கிறத நாங்க உறுதியா இருக்கிறோம். இந்த பாலிசியை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசும் சரி, பிஜேபி ஆளுகின்ற அரசும் சரி, மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் எப்படி வேளாண் சட்டத்தை விவசாயிகளுடைய கண்ணீருக்காக நீக்கினார்களோ, அதே போல மாணவர்களுடைய உறுதியான குரலுக்காக தமிழக அரசுடைய வேண்டுகோளும் சரி, எங்களுடைய வேண்டுகோளும் சரி, நீட்டை நாம் நீக்கக்கூடிய முக்கியமான இடத்தில் இருக்கின்றோம். ஒரு நாள் எழுதிக் கொள்ளுங்கள், ஒரு நாள் பாராளுமன்றத்தில் இந்த நீட்டுடைய சட்டம் வாபஸ் பெறப்படும். உறுதியாக அதற்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய குரல் முக்கிய குரலாக இருக்கும். எங்களுடைய குரல் முக்கிய குரலாக இருக்கும். தமிழக மாணவர்களுடைய குரல் முக்கிய குரலாக இருக்கும். நாங்கள் பதிவு செய்கிறோம். அந்த ஒவ்வொரு சிந்தனையுடன் தான், உறுதியுடன் தான் நீட்டுக்கு எதிராக எங்களுடைய பணியை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்.